சார் சிலிண்டர் விலை பற்றி சொன்னீங்க சார் மத்திய அரசு இது வந்து போர் பதட்டம் காரணமா இந்த சிலிண்டர் விலை இவ்வளவு ஏறி ரைட் நீங்க மத்திய அரசு வந்து கடுமையா கிடைக்காது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விலை ஏற்றக்கூடாது, எதுக்கும் சப்சிடி கொடுப்போ பல லட்சம் கோடி அதானிக்கும் அம்பானிக்கும் வேவர் பண்றீங்கல்ல, வாங்கிய கடனை லட்சக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் இந்த 60 ரூபாயை நீங்கள் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தலையில சுமையை வைக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ சென்னையிலேயே வந்து நல்ல பல ஹோட்டல்கள் வந்து மூடிடுச்சு, இன்னும் மூட போற அபாயம் இருக்கிறதா சொல்றாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு இதில் என்ன பண்ணோம்? ஐஓசிக்குள்ளே பூந்து கொண்டு வர முடியுமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷனில், இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில், பாரத் பெட்ரோலியத்தில், செல்லில், எஸ்ஓவில் இவங்க எப்படி போக முடியும்? நயாரால. இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு, மோடி அரசு பண்ணணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, கோரிக்கை வைக்கணும், போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன் வாய் திறக்காம இருக்காரு? கூட்டாளியா இருக்காருல்ல, ஏன் வாய் திறக்காம இருக்காரு? தமிழ்நாடு அரசு என்ன இறையில நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பா இதுல சிந்தனை ஓட்டம் இருக்கு, ஏதாவது செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க, அது வேற. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு இது? ஒன்றிய ஆட்சி, ஒன்றிய அரசு, பெட்ரோலியம் ஒன்றிய அரசு, ராணுவம் ஒன்றிய அரசு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு. இதில் போய் தமிழ்நாடு என்ன செய்ய முடியும்? கோரிக்கை வைக்கலாம், கண்டிச்சிருக்கோம், எல்லாம் கண்டிக்கிறோம். நான் கேட்கறதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? எதிர்க்க வேண்டாம், எதிர்த்தா அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேன்றாரு? மோடி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எல்லார் வீட்லையும் கேஸ் சிலிண்டர் இருக்கு, அடுப்பு இருக்கு. அவர் தான் முதல் கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை தடை பண்ணீங்கன்னா தேர்தலில் பின்னடைவு வரும், நமக்கு ரொம்ப மோசமான தோல்வி வரும். அதனால இந்த 60 ரூபாய் குறைங்கன்னு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் வைக்கல? என்ன காரணம்? சார் மின் அடுப்பு போறதுன்றது வேற. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? மின் அடுப்பு, மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? விறகுக்கு போகணும். எவ்வளவு பின்னுக்கு தள்ள முடியுமோ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு ஒன்றிய அரசு, அதுக்கு துணை போகுது அதிமுக. நாங்க கேட்பது எல்லாம் தேர்தல் நேரத்தில் கூடவே ஏத்துவீங்க. பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டை மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு நிதி ஒதுக்கல. ரைட், இது எதுக்கு இந்த 60 ரூபாய் சுமையை வைக்கணும்? 114 ரூபாய் 50 பைசா சுமையை வைக்கணும்? ஒரு 2 இட்லி போய் சாப்பிட முடியாத சாமானியர்கள். அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மகிழா காங்கிரஸ் அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும். இதே மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க எம்எல்ஏவா, சாமானியர்கள் தான் வருவாங்க. கட்சி தொடர்கள் தான் வருவாங்க. கூட்டணி இன்னும் எல்லோரும் பேசி முடித்த பிறகு எந்தெந்த தொகுதி வேணும்னு எங்களுடைய விருப்ப தொகுதியை நாங்கள் தெரிவிப்போம். ரோட்டோர கடைகளில் சிலிண்டர் வச்சு தானே அடுப்பு வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு சிலிண்டர் வைப்பாங்க. அதான் இது ஒன்றிய அரசு தான் செய்யணும். பெட்ரோலியத்துறை தமிழ்நாடுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஒன்றிய அரசு. அதே நேரத்தில் இப்போ நான் கேள்விப்பட்டது தமிழ்நாடு அரசு இதை பற்றி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள்னு. உங்களுடைய விருப்பமோ எங்களுடைய விருப்பமோ தமிழ்நாடு அரசு தலையிட்டு ஏதாவது முன்மாதிரியா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கன்னியாகுமரி வெரி ஷார்ட்லி போட்டுருவோம். கன்னியாகுமரி எங்களுக்கு ஸ்பெஷல், அதான் வேற ஒன்று. இல்ல அங்க நல்லா பணியாற்றிட்டு இருக்காங்க. தேர்தலில் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இன்னும் ஒரு 2 3 நாள்ல தெரியும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.